அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஜோசியம் ஜாதகங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வேணும் வேணாங்கிறது சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதில் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது நிச்சயமாக. முதல்ல ஜோசியம்ங்கிறது ப்ரிடிக்ஷன். தெர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன். என் பொண்ணு என்ன பண்ணுறாருன்னா தனக்கும் ஜோசியம் பார்க்குறா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜோசியம் பார்க்குறா அப்படின்லாம் சொல்லி பெருமைப்படுத்துறதா நினச்சிட்டு சிரமப்படுத்துவாங்க. வணக்கம் மோகன் சார். எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் இது நிறைய பேருக்கு ஒரு விடை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமா தான் நம்மளோடது போயிட்டு இருக்கு. இதுல கம்யூனிட்டி மீட் இதெல்லாம் நடக்கும் பொழுது கூட நிறைய பேர் நம்மள்ட்ட பேசும் பொழுது அந்த ஜோசியம் ஜாதகத்தை பத்தி நிறைய குறிப்பில பேசுறாங்க. ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு எவ்வளவு அவசியமானது? கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஜோசியம் ஜாதகங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வேணும் வேணாங்கிறது சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சரி, அதே சமயம் அதில் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது நிச்சயமாக. கரெக்ட். ஏன்னா பெற்றோரோட வெல்ஃபேர், அந்த பசங்களுக்கு டயத்துக்கு கல்யாணம் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கவலை, இது ரெண்டும் பெற்றோருக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு நம்மள்கிட்ட பிடிச்சிக்கிறது. ஓகே. காரணம் இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. அதாவது தோஷமே இல்லாத ஜாதகத்தை தோஷம்னு சொல்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது 2-3 சமாச்சாரத்தில் மாட்டிக்கிறது. என்னென்னா மிகச்சிறந்த ஜோசியர்கள் அவங்க சொல்லும்போது என்ன நியாயமோ அதை சொல்கிறாங்க. அறகுறையாக படித்தவங்க அவங்க ஜோசியர் ஆகும்போது கம்பவுண்டர் டாக்டர் ஆன மாதிரி ஆகிப்போயிடுது. அது போலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. நமக்கு தெரியும் இது சிஸ்டத்தில் மேட்ச் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம ஒரு மிக அறிவார்ந்த ஜோசியரை கையில் வச்சுருக்கோம், கேட்டுக்கிறோம். சேர்றது பக்காவாக சேர்ந்துருக்குது, நீங்கள் எடுத்து பண்ணலாம்னு சொல்கிறத ஒரு வீட்டில் சேர்றதுன்னு சொல்கிறாங்க பெண் வீட்டில், பையன் வீட்டில் சேரலைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த வீட்டில் சேர்றது அந்த வீட்டில் சேரலைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வரும்போது குழப்பங்கள் ஜாஸ்தி. ஒருத்தர் வாயால் இது சேரலன்னு சொன்னப்புறம் அதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பயம் வந்துடுது பெற்றோருக்கு. இதை சொல்லும்போது இந்த ஜோசியம் பார்க்குற பொறுப்பில் உள்ளவங்க தன்னோட வேலையை நியாயமாக பண்ணணுங்கிறது தான் முதல் ரிக்வஸ்ட். அதே சமயம் பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணணுன்னா மிகச்சிறந்த ஜோசியராக பார்த்து தான் கொடுக்கணும். சரி, பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஜோசியத்தை கொடுத்து அதனால் குழந்தைங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற விஷயத்தை தடைப்படுத்தக்கூடாது. இல்லை, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல ஜோசியர் சுமாரான ஜோசியர்? இப்போ படிப்பு நீங்கள் டாக்டர்னு சொன்ன பொழுது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காரு, எம்எஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஒரு ஜோசியர் அவர் அவருக்கு தீர்மானமான நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தீர்மானமா இருக்கிறவாளாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு சாமானிய பெற்றோர்களால் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல ஜோசியம்ங்கிறது ப்ரிடிக்ஷன். தெர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன். அது 100% பலிக்கும்னோ இல்லை இவ்வளோ சதவீதம் பலிக்காதுன்னோ ரெண்டுக்குமே கணக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது பெற்றோர் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வச்சுக்கணும். சரி, வயசு மீறும்போது ஒரு 30 வயசுக்கு மேலே பெண்ணுக்கோ பையனுக்கோ ஆகும்போது மத குருமார்களை மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்குறோம். 30 வயசுக்கு மேலே போகும்போது ஒன்றுமே பார்க்காதீங்க, அவங்களோட மனப்பொருத்தம் பார்த்து குடும்பங்கள் பிடிச்சிருந்தது, 2 குடும்பங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணுங்கன்னு அவ்வளோ பெரிய மத தலைவர்கள் சொல்லும்போது இவங்க சொல்கிறதுல நிதானப்படுத்தி சொன்னா என்ன, 34 வயசு 35 வயசு குழந்தை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கும்போது மாங்கல்ய பாகியம் கிடையாது, பயப்படுற மாதிரி, சர்வதோஷம் இருக்குது, குழந்தை பிறக்காது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன கணக்கு இதில் எந்த விதமான கணக்கு டேலி ஆகுது? இல்லை, எல்லாத்தையுமே ஒரு சென்சேஷனலாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இதில் வைக்கக்கூடாது இல்லையே. அதாவது உங்கள் நியூஸ் எல்லாம் சென்சேஷனலாக வைங்க, பட் லைஃப்பை சென்சேஷனலாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இல்லையா. ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் விட ஒரு மோசமான விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, 40 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா மலையாளம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு புக்கை வச்சுட்டு பண்ணுற மாதிரி ஒரே வருடத்தில் ஜோசியம் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அப்பாவோ அம்மாவோ எடுத்து வச்சுருந்து அது என்னமோ படித்து அந்த கடலையே அவங்க தாண்டிட்ட மாதிரி. கேர்ள்ஸ் எடுத்த உடனே இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இது சேராதுங்க, 7 செவ்வாய் இருக்குது. 7 செவ்வாய்னா என்ன, செவ்வாய் தோஷத்துக்கு என்கிட்ட
10 விதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு நிறைய அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சரி, மிதுனம் கன்னி 2ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. இது மாதிரி 10 விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களை பார்க்காம 7 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 12 இருக்குது, அதனால தோஷம், கடுமையான தோஷம் இருக்குது, தோஷ ஜாதகம் தான் சேர்க்கணும். இதுக்கோசரம் கட்டத்தை மாற்றியா கொடுக்க முடியும். அது கட்டம் எங்கே இருக்கோ அதுதான் நான் இது பண்ண முடியும். அதுவும் இப்போ வந்து அந்த கட்டங்கள் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிடுது. பர்த் டேட்டு, டைமு எல்லாமே வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறோம். ஸோ இதை போட்டால் அந்த ஜாதகம் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுறது நிற்கிறது. ஸோ நீங்கள் ஒரு நிமிடம் மாறி போன போது கூட நட்சத்திரங்கள் மாறின கதைகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ராகு கேது தோஷம். நேற்று ஒரு ஜோசியர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லிட்டு இருக்கிறாரு, ராகு போல கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்னு நம்ம வச்சுக்க கூடாது, தப்பு அது. கேது போல காப்பான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திக்கணும். கேது வந்து பாதுகாப்பான ஆளுன்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம என்ன தவறா சொல்றோமோ அந்த விஷயங்கள்லாம் ரைட்டா இருக்கு. இல்ல அந்த காலத்துல ஒரு பழமொழி வந்து வேற எதுக்காகவோ வைக்கப்பட்டதை வந்து நம்ம வந்து அதை மாத்தி மருவி, அதாவது யூஸ் பண்றது வேற, மிஸ்யூஸ் நம்ம இது கூட சொல்லுவாங்க இல்ல, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. 1000 முறை பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை திரும்ப சொல்லி நல்ல குடும்பம் இதை எடுத்து பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். 1000 தடவை இல்லை, நீ 10,000 தடவை வேணாலும் போய் சொல்றேன், ஆனா அந்த கல்யாணம் நடக்கணும். என்ன நல்ல கல்யாணங்களா, நல்ல ஃபேமிலியா இருந்தா, நல்ல சம்பந்தமா இருந்தா மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். நம்மளும் சொல்லாம இல்லை. ஏன்னா இது வந்து எப்படின்னா எப்போதுமே கல்யாண மாலைக்கு உள்ள இது என்னன்னா பேரண்டல் கேர். கரெக்ட். அந்த தலைமுறையிலேயே உள்ள ஒரு பொறுப்பான ஆளுக்கு பெரியவர் சொன்னா என்ன சொல்லுவாங்களோ அந்த பதவி நம்ம கொடுக்கப்படுறது. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுப்பா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இல்லை, முழுக்க பொறுப்பா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். GRT शुभ आरंभम. GRT Jewelers. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அப்படி பார்க்கும்போது இந்த ஜோசியம்ங்கிற ஒரு மேட்ரை எந்த அளவுக்கு பார்க்கலாம், எந்த அளவுக்கு அதை நீக்கலாம், அது மாதிரி பார்த்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ராகு கேது செவ்வாய் தோஷம் இதெல்லாம் முதல்ல இந்த செவ்வாய்க்கு வந்து அதிகாரம் இருந்தால் தான் தோஷம் கொடுக்க முடியும். ராகுவோ கேதுவோ தன்னோட வீட்டில் இருக்கும்போது தோஷம் கொடுக்க மாட்டான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது எதையும் பார்க்க தெரியாமல் சின்சியராகவே இது மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அது அப்படி கண்ணை மூடின்னு நம்புகிறாங்க எல்லாரும். அவங்கள சரி பண்ணி அவங்கள கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி, இல்லை இது வந்து சொல்லப்பட்டது வந்து இல்லை அவர் எங்களுக்கு தலைமுறையாக பார்க்குறாங்க. ஆனால் தலைமுறையாக பார்த்தாலும் பெரியவருக்கு இருந்த ஞானம் பையனுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதானே பார்க்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு வக்கீல், பெரிய வக்கீலாக இருக்கார், அவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பையன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருப்பான். இல்லை ஒரு கால் அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாமல் அப்பாவுக்காக வக்கீலாக இருப்பான். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஜனங்கள் என்ன பண்ணணும்னா தங்களை பாதுகாத்துக்கணுமே தவிர ஜோசியத்தை பாதுகாக்கக்கூடாது, ஜோசியரை பாதுகாக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஷார்ட் டேர்மில் படிச்சுட்டு ஜோசியத்தை கற்றுக்கிட்டு பெரிய ஆளாயிடலாம். உங்களுக்கு தெரியாது, என் பொண்ணு என்ன பண்ணுறான்னா தனக்கும் ஜோசியம் பார்க்குறா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜோசியம் பார்க்குறா அப்படின்லாம் சொல்லி பெருமைப்படுத்துறதா நினச்சிட்டு சிரமப்படுத்துவாங்க. ஏன்னா ஜோசியம்ங்கிறது மிகப்பெரிய கடல். இல்லை சார், அதாவது இந்த மருத்துவர்கள்லயே பார்த்துருக்கோம்ல, அவர்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில உடம்பு வந்தாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்க போய் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பர்சனலா நம்ம வந்து அதில் எமோஷனலி கனெக்ட் ஆகிடுவோம், தப்பான முடிவுகளை அந்த இடத்துல எடுப்போம். அப்படிங்கிறதால தங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை இல்லைன்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவர்கிட்ட தான் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தாரினுடைய உடம்பை காமிக்கிறது அப்படின்னு வச்சுப்பாங்க. காரணம் என்னன்னா சொல்ல முடியாத ஒரு வியாதியில் அந்த பொண்ணோ பையனோ மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு முதல்ல தெரியக்கூடாது, முதல்ல அந்த பாக்குற டாக்டருக்கு தெரியணும். ஏன்னா இவங்க பதட்டமா சொல்லணும். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அதை வெளியே சொல்ல முடியுமா ஆயிப்போயிடும். நீங்க சொல்ற மாதிரி தான், அது வந்து எமோஷனலி கனெக்டட். அது அந்த மாதிரி ஜோசியம்ங்கிறது வந்து தனக்கு பார்த்துக்கிறது நல்லதில்லை, தன் குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு நல்லதில்லை. பார்க்குற இடம் வந்து நல்ல ஜோசியராக இருக்கணும், அங்கே பார்க்கணும். இல்லைன்னா சிஸ்டத்தில் நிறைய ஆஸ்ட்ரோவிஷன் இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, அதில் பார்க்கலாம். அதுலேயும் வந்து 4-5 பொருத்தங்கள் இருக்கும், சில பொருத்தங்கள் இருக்காது. ஆனால் இந்த படித்த சமூகத்துக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு, அதாவது தீவிரமாக பார்த்துட்டு அதில் ஃபெயில்யூரை வாங்கிட்டு திரும்ப வந்து நம்மள்கிட்ட வந்து ரீமேரேஜுக்கு நிற்கும்போது பார்த்தா பாவமாக இருக்குது.
எதுக்காக தீவிரமாக பார்த்தாங்க, இவங்க எந்த இடத்துல ஏமாந்தாங்க, அது மாதிரி தான் நமக்கு தோன்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்டேருந்து வெளியில் வரத்துக்கான எந்த ஒரு சமாச்சாரத்தையும் தனக்காக செய்யும்போது அந்த விஷயத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய தன்மையும் பெற்றோர் ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக இதில் ஜோசியம்ங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காத சில விஷயங்கள் ஒவ்வாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ரிடிக்ஷன் நாட் பர்ஃபெக்ஷன். அந்த மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த குழந்தைங்களோட கல்யாணம் ஓரளவுக்கு டயத்துக்கு ஆகிடும். இதுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெற்றவங்களையும் அந்த குழந்தைங்களையும் இதை மாட்டி விடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜோசிய பெருமக்களையும் கேட்டுக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கல்யாணமாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. GRT शुभ आरंभम. GRT Dwellers. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கண்டிப்பாக அதாவது நம்முடைய ஹிந்து திருமணங்களில் அந்த மந்திரங்களை நம்ம அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு திருமணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாடி நம்முடைய மந்திரங்களில் எல்லா விதமான டிஸ்க்ளைமர்ஸும் இருக்கு, எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கு. அந்த மந்திரத்தில் ஒரு மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்க, அவர்கள் 2 பேரும் நீங்கள் உங்களுக்குமே தெரியும், அவள் 2 பேரும் ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கண்ணை பார்த்துக்கிறது என்ன அப்படின்னாக்க, நான் இதன் மூலமாக ஏதாவது தோஷம் இருந்தால், இதன் மூலமா ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாம் நீங்கி 2 பேருக்குள்ள மனப்பொருத்தம் நாங்க 2 பேரும் இல்லறத்தை இணைறோம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்துல நம்முடைய முன்னோர்களே அதற்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. நீ கவலைப்படாத, இதை மீறி உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கூட நீங்க உங்க 2 பேருக்கும் உள்ள ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது தோஷங்களோ இதுவோ இருந்தா கூட அது இந்த பார்வையின் மூலம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மந்திரம் நம்முடைய சம்பிரதாயத்துல இருக்கு. அதனால நீங்க சொன்ன அதே விஷயம்தான், இதையும் அறகுறையா தெரிஞ்சுக்காம ஓரளவுக்கு முழுவதா தெரிஞ்சுக்கிறது, இல்ல முழுமையா தெரிஞ்சவங்க யாரோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருந்துருச்சுன்னா இதுல உள்ள பல சிக்கல்களை நம்ம தவிர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். Kalyanamalai.com. Authentic home food delivered daily.